சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் பகுதியை சேர்ந்தவர் 65 வயதான சுந்தரி. இவர் நேற்று அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த மர்ம வாலிபர் ஒருவர் திடீரென சுந்தரியை வழிமறித்துள்ளார். கண் இமைக்கும் நேரத்தில் மூதாட்டியின் கழுத்திலிருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு அந்த வாலிபர் மின்னல் வேகத்தில் தப்பியோட முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி திருடன் திருடன் என சத்தமாக அலறியுள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டவுடன் அந்த பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து பிரிவு உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் போலீஸ்காரர் ஸ்ரீதர் ஆகியோர் உடனடியாக தப்பியோடிய கொள்ளையனை நோக்கி இருவரும் துரத்த தொடங்கியுள்ளனர். போலீசார் துரத்துவதைக் கண்டு அந்த வாலிபர் சந்து பொந்துகளில் புகுந்து தப்ப முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சாதுரியமாக செயல்பட்டு தங்களது ஆட்டோக்களை குறுக்கே நிறுத்தி கொள்ளையனின் பாதையை மறித்து போலீசாருக்கு உதவினர். பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் ஒத்துழைப்போடு சுற்றி வளைத்து துரத்திய போக்குவரத்து போலீசார் சில நிமிடங்களிலேயே அந்த வாலிபரை சினிமா பாணியில் சாலையில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியும் பத்திரமாக மீட்கப்பட்டது. பிடிப்பட்ட நபரிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த வாலிபர் MKP நகர் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கை சென்னை மக்களிடையே பெரும் பாராட்டையும் சமூக வலைதளங்களில் வரவேற்பையும் பெற்றுள்ளது.